உலகத்திலேயே கியூட்டு ஸ்வீட்னு எல்லாராலையும் உச்சி கொட்டி மொழிபுதுங்க ரசிக்கிறதுக்கு சொந்தக்காரன பாண்டா கரடிகளோட அட்டகாசங்களையும் ஆச்சரியமூட்ட தகவல்களையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாண்டாக்கள் சீனாவை தான் பூர்வீகமாக கொண்டது. எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவாக ஒரு கடமை இருக்கு, அதுதான் உயிர் வாழ்றது. அதையே இந்த பாண்டா கரடிகள் மதிக்கிறது இல்லை. கண்டபடி விழுந்து வாடுறது, மரத்தில் ஏறுறதுன்னு, அதனால என்ன நடக்குன்ற கவலையே இல்லாமல் ஜாலியாக பொழுத கழிக்கிற ஒரே உயிரினம் பாண்டாக்கள் தான். ஜாலியாக தான் சார் இருக்கணும். இதுக்காகவே 24 மணி நேரமும் கண்காணிக்கவே சில பேர் வேலையில் அமர்த்தப்படுறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் உயிருக்கு ஆபத்தான சேட்டைகள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் அதிகமான கவனம் செலுத்தக்கூடியதான் பாண்டாக்கள். கிட்டத்தட்ட 14 மணி நேரம் சாப்பிட்றதுக்கு மட்டுமே செலவிடுமா. ஒரு நாளைக்கு 40 கிலோ வரைக்கும் சாப்பிடுமா. பாண்டாக்களோட பிரதான உணவே மூங்கில் தான். அது போக கேரட், பீன்ஸும் கூட சாப்பிடுமா. சில சமயங்கள் முட்டை, மீன், நான்வெஜ் பக்கமும் ஒரு எட்டு டேஸ்ட் பண்ணிடுவாப்பல நம்ம பாண்டாக்கள். பாண்டாக்கள் தன்னோட முன்னங்கால்களை மூங்கில் சாப்பிடும் போது கைகளா பயன்படுத்துது. அதை பிடிச்சு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி அதோட கைகள் 6ஆம் விரலா பரிணாம வளர்ச்சியில் டெவலப் ஆயிருக்கு. இது மனிதர்களோட கட்டை விரல் போல் செயல்படுது. பாண்டாக்கள் ஒரு காலத்துல வேட்டையாடி விலங்குகளா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் மூங்கில் சாப்பிடக்கூடிய பழக்கத்துக்கு மாறி இருக்கு. இதனாலேயே இதோட டைஜஸ்டிக் சிஸ்டம் இப்போ வரைக்கும் வேட்டையாடி விலங்குகளை போலவே செயல்படுது. இதனாலேயே பாண்டாக்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் 80% கழிவுகளா வெளியேற்றப்படுது. ஆளு பெருசா இருக்கும்போது அதுக்கான சாப்பாடும் அதிகமாக தானே இருக்கும். அதனால பயவுல தொடர்ச்சியா சாப்பிட்டுட்டே இருக்கு. இப்படி சாப்பிட்டுட்டே இருந்தா அந்த அளவுக்கு அவுட் கோயிங் இருக்கும்ல. ஒரு நாளைக்கு 40க்கும் அதிகமான டைம்ல கிட்டத்தட்ட 20 கிலோவுக்கும் அதிகமா கக்கா போகுமா. என்னாச்சு முடியல. இதுலயும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாண்டாக்களோட கக்காவை போட்டோ எடுத்து மாட்டினா நல்ல விஷயம் நடக்கும்னு சில நாடுகள்ல நம்பப்படுது. பாண்டாக்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குட்டி போடுமா. சில சமயம் 2 குட்டி வரை போடுமா. ஜூல வளர்க்கப்படுற பாண்டாக்களுக்கு 2 குட்டிகள் பிறந்தா அதுல ஒன்ன ஜூ கீப்பர்ஸை எடுத்து வளர்ப்பாங்களாம். ஏன்னா பாண்டாக்களுக்கு அட் அ டைம்ல 2 குட்டிகளை பராமரிக்கிற தன்மை கிடையாது. இதுவே காடுகளா இருந்தாலும் ஒரு குட்டியை தான் பராமரிக்குமா. பாண்டா குட்டிகள் பிறக்கும் பொழுது 30 சென்டிமீட்டர் உயரமும் 100 கிராம் எடையும் தான் இருக்குமா. குட்டிகள் 2 வருஷம் வரைக்கும் தன்னோட தாய் அரவணைப்புல தான் இருக்குமா. இந்த 2 வருஷம் அந்த குட்டிகள் தாய் கூட இருக்கும்போது எல்லா பழக்க வழக்கத்தையும் கத்துக்குமா. வேற என்ன, குட்டிக்கரணை அடிக்கிறது, மரத்து மேல ஏறுறது, மூங்கில கடிச்சு சாப்பிடுறது. சரி, அப்ப அப்பாக்களோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, சாப்பிடணும், தூங்கணும், திரும்ப சாப்பிடணும், தூங்கணும். இப்படி எல்லா நல்ல பழக்க வழக்கத்தையும் கத்துக்குமா. பாண்டாக்களுக்கு நல்ல மரையறவும் தெரியுமா, நல்ல நீச்சலும் அடிக்குமா. புதிதாக பிறந்த பாண்டா குட்டிகள்ல 50% பிறந்த கொஞ்ச நாட்கள்லயே இறந்து போகுமா. சிலது நோய்களாலையும், சிலது தாய் பாண்டாக்கள் குட்டிகள் இருக்கிறது தெரியாம உருண்டு அதனால குட்டிகள் இறந்து போயிருமா. சீன மக்கள் தொகை அதிகமானதுனால காடுகள் அழிக்கப்பட்டு பாண்டாக்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு வாழ்றதே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. பாண்டாக்கள் அழிவின் விளிம்பில் இருக்கிற பாதுகாக்கப்பட வேண்டிய விலங்குகள் பட்டியலில் தான் இருக்கு. பாண்டாக்களோட இன்னொரு வகை ப்ரௌன் கலர்ல காணப்படுது. நீங்க பாண்டாக்களோட கண்கள் கிட்ட பாத்தீங்கன்னா பெரிய கருப்பு வளையம் மாதிரி இருக்கும். இது எதுக்குன்னா, தன்னோட எதிரிகள் இதை பார்க்கும்போது பெரிய கண்கள் கொண்ட மிருகம்னு சொல்லிட்டு இதை பார்க்கும்போது பயந்து போயிருமா. சீனா தன்னோட நட்பு நாடுகளுக்கு இந்த பாண்டாக்களை அன்பளிப்பா கொடுக்கறத வழக்கமா வச்சிருக்காங்க. சீனா மற்ற நாடுகள்ல இருக்கிற ஜூக்களுக்கு கொடுக்கப்படுற பாண்டாக்களுக்கு சில கட்டுப்பாடுகளும் கொடுத்திருக்காங்க. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை இனப்பெருக்கத்துக்காக சீனாக்கு திருப்பி அனுப்பணும். அது போக 10 வருஷம் வரைக்கும் தான் ஒரு பாண்டாவை மற்ற நாடுகளில் இருக்க ஜூல வளர்க்க முடியுமா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிச்சது பிடிக்காதுன்னு எல்லாமே கமெண்ட்ல கொட்டிட்டு போங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் லிஸ்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம டுடே லிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு வீடியோ லிஸ்ட்ல பார்க்கலாம்.